வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஹைதராபாத் ஸ்பெஷல் ரவா அப்பளு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். எந்த கப்பில் ரவை எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ரவையை சேர்த்துடலாம். இப்போ ரவையை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கிறலாம். இப்போ கையில் கட்லட் ஷேப்புக்கு கொஞ்சம் தின்னாக இந்த மாதிரி உருட்டிக்கிறலாம். இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடான ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மேலே இருக்க அந்த ஆயிலை இந்த மாதிரி தோசை கடாயில் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஹைதராபாத் ஸ்பெஷல் ரவா அப்பளு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் வேறு சந்திக்கிறேன்.